Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா ஃபைனல் அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இன்னர் கேர் கேஸ் வந்து தனியாக போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் தனியாக வந்து போடுறதோட ஃபைனலாக வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீடியோன்றது வந்து போடுறது. ஏன்னா இன்னர் கேர்கேஸ் வந்து போடும்போது அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வீடியோ வந்து யாருமே பார்க்குறது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறோம். இதோட ரீச் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கேர்கேஸ் வந்து போடணுமா இல்லைனா ஃபைனல் வீடியோ வந்து போடணுமா அப்படின்ட்டு ஃப்யூச்சர் பிளானிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஏன்னா இன்னர் கேர்கேஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். பட் என்னென்னா நம்ம எந்த மாதிரி வந்து இன்னர் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வந்து ஃபைனல் அவுட்புட்டானது வந்து வரும். ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் வந்து இன்னர் கேர்கேஸ் பேஸ் பண்ணி தான் அதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அவுட்டர் ஃபினிஷிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். பட் என்னென்னா இந்த டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஃபினிஷிங் வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிவி யூனிட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதுதான் ஓவரால் ஃபைனல் ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப டார்க் ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கலாம். பட் என்னென்னா நம்ம நிறைய டிசைன் வந்து காமிக்கும் போது எண்ட் ஆஃப் த டே வந்து கிளைண்ட்டுக்கு என்ன டிசைன் வந்து பிடிக்குமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிவி யூனிட்டோட லென்த் வந்து 8 feet கிட்டே இருக்கும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 feet கிட்ட வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே. அண்ட் டிசைன் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து டிசைனில் வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டிவி யூனிட்டில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் வந்து கீழே கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து ஹோல் போட்டுட்டு டைரெக்டாக வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ்லாம் வந்து ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஒயிட் கலரில் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஃபேப்ரிக்னால ஒயிட் இல்லாமல் நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். மேலே இருக்கிற லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் தீமில் வர மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங் வர மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து சிஎன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து கம்மியான டிசைனில் இருக்கிற சிஎன்சி கட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்ன இதில் வந்து ஒய்ஃபை அதுக்கப்புறம் வந்து இன்வெர்ட்டர் வைக்கிற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். பட் என்ன இன்வெர்ட்டர் வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்கள். பட் என்ன கீழே இருக்கிற கேபினெட்ஸில் வந்து நம்ம எதுவுமே வந்து சப்போர்ட் வந்து கொடுக்காம கீழேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபைலாம் வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலேயே வந்து கொடுத்துருப்போம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் யூனிட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்போம். ரைட் சைடில் வந்து ஸ்பாட்லைட் வச்சு டெக்கர் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த லேமினேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உடன் லேமினேட்ஸ் க்ளாஸி இல்லாமல் மேட் ஃபினிஷிங் இருக்கும். எப்போயுமே வந்து க்ளாஸி லேமினேட்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிறது இல்லை டார்க் ஃபினிஷிங்கில் இருக்கிறது ஒரு லுக்குன்றது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் அதுவே வந்து இந்த மாதிரி உடன் தீமில் வந்து மேட் ஃபினிஷிங் வந்து போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்லைட்ஸ்லாம் வந்து மேலே வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லாமே செப்பரேட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊஃபர் வைக்கிற மாதிரி வந்து கீழே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட இதில் வச்சுக்கலாம். ஏன்னா இது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு கேபினெட்டே வந்து பண்ணியிருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது வந்து தனியாக ஹார்டாக வந்து தெரியாமல் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒயர்ஸ்லாம் வந்து உள்ளே வர்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஒயர் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து போயிடும். உங்களுக்கு வந்து டிவி வந்து போட்டதுக்கப்புறம் கூட எதுவுமே ஒரு ஒயர் கூட வெளியே தெரியாது பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கிறது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டிவி யூனிட்டுக்கு வந்து நல்லா அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி டேரெக்டாக வந்து ப்ளக் எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. அதோட கேபிள்ஸ்லாம் வந்து நிறைய வந்து வெளியே வந்து தெரியும். இப்போது அந்த இன்வெர்ட்டரே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிவி யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ பிளான் பண்ணால் மட்டும்தான் அதோட அவுட்புட்ன்றது வந்து கொண்டு வர முடியும். அதோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து WPC வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டட் பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பேனல்ஸ்ன்றது வந்து இன்னும் நிறைய கூட கொடுக்கலாம். பட் என்னென்னா இதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு டிசைன். இது அப்படின்னா டிவி யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு டிசைன் தான்.
அதனால் நிறைய வந்து இதில் வந்து டிசைன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிள் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்லாம் வந்து நிறைய டிசைன்லாம் இருக்குது. பட் ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து இதுதான் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து மேக்கிங் பண்ணியிருப்போம். மேலே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து இங்கே வேணாம், எனக்கு வந்து இன்னும் வந்து ஒய்ஃபை வந்து வேறு ரூமுக்கு வந்து வரல அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா திருப்பி பண்ணும்போது வந்து திருப்பி வந்து உடச்சி திருப்பி வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி அதிகமாக ஆகிடும். அதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலேயே வந்து ஒரு தனியாக அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அங்கேருந்து தான் ஒய்ஃபை கேபிள்ன்றது வந்து உள்ளே வருது. இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கட் பண்ணிட்டு மேலேருந்தே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அங்கே வந்து ஒரு சாக்கெட் ஒரு சுவிட்ச் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இப்போது ஒரு ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இங்கே வேணாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாலும் கூட எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து எலக்ட்ரிக்கல் பண்ணும்போது வந்து ரொம்ப பார்த்து வந்து பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து ஒரு சாக்கெட் வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உடச்சிட்டு தான் புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளான் பண்ணியிருப்போம். இதோட டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 inches டிவின்றது வந்து தாராளமாக வைக்கலாம். அவ்வளோ பெரிய டிவி யூனிட் இது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னர் ஃபேப்ரிக்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து திருப்பியும் சொல்கிறேன், ஃபேப்ரிக்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒயிட்டில் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒயிட் கலர்ன்றது வந்து பேசிக் ஒயிட்ன்றது வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி லைட் கிரே தீமில் இருக்கும். க்ரீன் கலரில் நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த லேமினேட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு வந்து ஆல்பம் வந்து கொடுத்துருவோம். அவங்க என்ன கலரை வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.